நமது பாரம்பரிய பிரசவ முறைகளில் இயற்கை முறையில் தண்ணீர் முறை சுகப்பிரசவம் மிகவும் முக்கியத்துவமானது. இம்மாதிரியான தண்ணீர் முறை சுகப்பிரசவத்தை கொங்கு மண்டலத்திலேயே முதன்முதலில் திருப்பூர் டி மில் பல்லடம் சாலையில் அமைந்துள்ள ஜெம் மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர் சரவணபிரியா சிறப்பாக செய்து வருகிறார். கடந்த செப்டம்பர் 18, 2023ஆம் ஆண்டு ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் சி. பழனிவேல், அவரது மனைவி திருமதி ஜெயா பழனிவேல் மற்றும் ஜெம் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி மருத்துவர் பிரவீன்ராஜ் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்ட இந்த தண்ணீர்முறை சுகப்பிரசவத்தின் கீழ் 15ற்கும் மேற்பட்ட பிரசவத்தை இம்மருத்துவமனை நிகழ்த்தியுள்ளது. இது பற்றி மருத்துவர் சரவணபிரியா கூறுகையில், இந்த தண்ணீர்முறை சுகப்பிரசவம் பெண்களுக்கு பிரசவ வலியை குறைத்தும் சுலபமாக்கவும் செய்கிறது. அதுமட்டுமின்றி பிரசவத்தின் போது குழந்தை அமைதியாக பிறக்கவும் உதவுகிறது. மேலும் இந்த பிரசவ முறை குழந்தை பிறந்த பிறகு பெண்களை மிக விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப உதவுகிறது. அதுமட்டுமின்றி தண்ணீரானது பிரசவ வலியை 75 விழுக்காடு குறைப்பது மட்டுமின்றி பிரசவ நேரத்தை குறைப்பதாகவும் பெண்கள் பலர் உணர்ந்துள்ளனர் என்றார். மேலும் தங்களிடம் மருத்துவ ஆலோசனையின் போது அதிகப்படியான தம்பதியினர் இந்த தண்ணீர்முறை சுகப்பிரசவம் வேண்டுமென்றே விரும்புகின்றனர் என்கிறார். சமீப காலமாக முதலில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்ற தாய்மார்கள் கூட தங்கள் 2ஆம் பிரசவம் சுகப்பிரசவமாக இருக்க வேண்டும் என்று கருதி மருத்துவ ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவிக்கின்றனர் என்கிறார். இது மென்மையான பிரசவத்திற்கு வழிவகுப்பதாகவும் இதுபோன்ற சுகப்பிரசவத்தையும் ஜெம் மருத்துவமனை நிகழ்த்தி காட்டியுள்ளது என்று பெருமிதத்துடன் கூறுகிறார். மேலும் திருப்பூர் ஜெம் மருத்துவமனையில் கர்ப்பகால வகுப்புகள், உணவுமுறை கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி பிரசவத்தின் போது பிரசவ நேரத்தையும் வலியையும் குறைப்பதே குறிக்கோளாகும். அதுமட்டுமின்றி தாய்ப்பால் ஊட்டுவது பற்றிய விழிப்புணர்வும் குழந்தை பிறப்பதற்கு முன்பே வலியுறுத்தப்படுகிறது. இதனால் 20க்கும் மேலான தாய்மார்கள் பயனடைந்துள்ளனர் என்று கூறினார். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். 18 செப்டம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ இருந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறம் அவங்க தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் நல்ல பெயின் ரிலீஃபும் லேபர் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரோக்ரஸ் ஆகிறதையும் பார்க்குறாங்க. ஸோ மக்கள் கேட்டு வரதும் கொஞ்சம் வாட்டர் பர்த் ப்ரிஃபர் பண்ணி பெயின்லெஸ் டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் வராங்க. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வாட்டர் பர்த் எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மதர்ஸ் நல்லபடியாக வாட்டர் பர்த் பண்ணிட்டு இருக்கோம். கூட எல்லா ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்குது. சப்போஸ் மதர் நார்மல் டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்னென்ன பேக்கப் பண்ணணுமோ அது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. அதுக்கு மேலே இங்கே வந்து வீபேக், அதாவது முதல் சிசேரியன் பண்ண மதர்ஸ்க்கு அடுத்தது நார்மல் டெலிவரி விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க வந்து சில க்ரைட்டீரியாஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க, அதுபடியே நல்லா டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீபேக் அப்படிங்கிறது வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் அப்படிங்கிற அந்த சர்வீஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மதர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி வீபேக்கும் ப்ரிஃபர் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு சிசேரியனாக இருந்தாலும் செகண்ட் வந்து நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. மதர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கப்புலாக நாங்கள் ட்ரீட் பண்ணி மதரை தனியாக பார்க்காம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்தையும் சேர்த்து கவுன்சில் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து அவங்களுக்கு டயட், எக்ஸசைஸ் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி அப்போ டெலிவரி பண்ணும்போது எங்களோட நார்மல் டெலிவரிஸ் நல்லாயிருக்கு. ஸோ நார்மல் டெலிவரி விருப்பப்படுறவங்க, இல்லை ஃபஸ்ட்டு சிசேரியனாக இருக்குது 2வது நார்மல் டெலிவரி வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ மதர்ஸ் அப்படி நல்ல வில்லிங்காக இருக்காங்க, நான் நல்லா டயட் பண்ணுவேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மோட்டிவேட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது நல்ல மெத்தடாக இருக்கும். திருப்பூரில் இதுதான் முதல் முறையாக இங்கே வாட்டர் பர்த் இது பண்ணிக்கிறோம். கொங்கு மண்டலத்துலேயும் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பயனியரிங் செக்டர்ஸ். இங்கே சென்சரி பர்த்னு சொல்லுவோம், அதுவும் சேர்த்து பண்ணுறோம். அதாவது எல்லா 5 உணர்வுகளையும் தூண்டுறக்கும் காம் பண்ணுறதுக்கும் ஏதுவான ஒரு யூனிட்டாக இருக்கிறதுனால இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நார்மல் டெலிவரி மட்டும். சிசேரியன் ரேட்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக இது ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான மெத்தட். ஸோ மதர் பெயின் நிறைய இருக்க என்ன ஆகுனா அவங்க நரம்புமண்டலம் வந்து ஸ்டிமுலேட் ஆயிடுச்சுன்னா லேபர் ப்ரோக்ரஸ் ஆகாது, கர்ப்பப்பை வாய் திறக்காது, பேபி இறங்கி வர்றதுக்கு எல்லாத்துக்குமே சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க தண்ணிக்குள்ளே போயிட்டாங்கன்னா மதர் காம் ஆயிடுவாங்க. மதர் கொஞ்சம் வந்து பெயின் குறையும் போது மதர் காம் ஆகிறதுனால லேபர் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. சிசேரியன் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா? இதனால் பண்ண முடியும். இதுதான் சிசேரியன் ரேட்ஸ் குறையுது. சிசேரியன் ரேட்ஸ் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப். மதர் காமானாலே லேபர் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுதுனாலே நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணும்போது சிசேரியன் ரேட்டு குறையும். குறை பிரசவம் அந்த மாதிரி இருக்காங்க. குறை பிரசவம்னா 37 வாரத்துக்கு மேலே நாங்கள் அதுக்கு மேலே எடுத்துக்கிறோம். இல்லை 34 வாரத்துக்குள்ளே பேபி நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ளே துடிப்பு தான் எங்களுக்கு மெயின் மெஷர். துடிப்பு நல்லா இருந்தால் நாங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை துடிப்பு வந்து மாற்றம் இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே இறக்க மாட்டோம். துடிப்பு நல்லா இருக்குது, பேபியோட துடிப்பு நல்லா இருக்குங்கிற
பட்சத்தில் நாங்கள் தண்ணிக்குள்ளே இறக்கி நார்மல் டெலிவரி. இதுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பீங்களா? இது வரைக்கும் 15 டெலிவரி பண்ணியிருக்கோம். 20 மதர்ஸ் ட்ரை பண்ணி 20 மதர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 டெலிவரி இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். எங்கள் டெக்னாலஜி நம்ம ஃபாரின்ல நம்ம இங்கே இது ரொம்ப வெஸ்ட்டில் தான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது வரைக்கும் தண்ணிக்குள்ளே டெலிவர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு காமன் ப்ராக்டிஸ் கிடையாது. பட் ஆனால் இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மிட்வைஃபரி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் ஈஸி. அவங்க இப்போ டாக்டர் உள்ளக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எப்பிடியூரல் இருக்குது, பெயின் குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நேச்சுரலாக லேபர் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இது வெஸ்ட்டில் ரொம்ப காமனாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க.